ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். அவ்வளோ அருமையான ஸ்வீட்டு, நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஸ்வீட்டு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு பிடித்தாலும் பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். ஒயிட் சுகர் தான் போடுறேன். சர்க்கரை போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே சர்க்கரை கரைஞ்சி மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகி அப்படியே கேரமல் வரணும். 2 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். நிறையா ஊற்றக்கூடாது. இந்த எல்லா சர்க்கரையும் கரைஞ்சி கலர் மாறும். நமக்கு அப்படியே கேரமல் வந்து கலர் மாறி சூப்பராக வரும். பாருங்கள், கேரமல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. கேக் ட்ரே வந்து எடுத்துக்கலாம். இந்த ட்ரே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு தட்டு நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த தட்டு எடுத்து வச்சுக்கலாம். கழுவிட்டு காய வச்சுக்கணும். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கேரமலை ஊற்றிடலாம். கேரமல் ஊற்றிட்டு இந்த ட்ரே ஃபுல்லாக வந்து நமக்கு கேரமல் வரணும். நான் வந்து அதிகம் எனக்கு கேரமல் அடியில் அந்த கேரமல் தேவையில்லை அப்படின்றதுனால ஒரு 1/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு கேரமல் நிறையா வேணும் அப்படின்னா ஒரு 1/2 கப்பு அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம புட்டிங்லேயும் வந்து சர்க்கரை போடுவோம், சுகர் போடுவோம். அதுவும் வந்து நமக்கு இதுவும் ஸ்வீட்டு அதுவும் ஸ்வீட்டு அதிகம் தித்திப்பு அதிகமாகிடும். அதனால் 1/4 கப்பு போட்டிருக்கேன். ட்ரே ஃபுல்லாக இந்த மாதிரி பரப்பி விட்டுடணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வந்து ஒரு 2 கப்பு அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றாத கெட்டி பால் தான். பால் நல்லா சூடாகி வரட்டும். இங்கே பாருங்கள், பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/2 கப்பு அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் ரவை. அதை வந்து வறுத்த ரவை வறுக்காத ரவை எது இருந்தாலும் பரவாயில்ல, நான் வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். இந்த பாலை வந்து நம்ம கலக்கிக்கிட்டே இந்த ரவையை கொட்டணும். இல்லைன்னா கட்டி போட்டுடும். நம்ம கலக்காமல் ரவையை போட்டோம்னா கட்டி போட்டுடும். சீராக அப்படி கொட்டிக்கிட்டே கலக்கணும். ரவை வந்து நல்லா இந்த பாலில் வேகணும். அது வரலையும் கொஞ்சம் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ரவை நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஒரு 1/2 கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போது சர்க்கரை கரையிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும். பால் பவுடர் கலக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம ரவை வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த பால் பவுடர் போடுறதுனால நமக்கு வந்து புட்டிங் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு பால்கோவா மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் அந்த சாப்பிடும்போது வாயில் வந்து பால்கோவா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த பால் பவுடர் போட்டிருக்கோம். கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து ஃப்ளேவருக்காக நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்ற போகிறேன். பைனாப்பிள் எசன்ஸ் இல்லைனாலும் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சமாக
ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இதில் சும்மா ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு. அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். நல்லா ஒரு ஈவனாக கலக்கிக்கலாம். நல்லா வந்து கலக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கேரமல், அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச ரவா மிக்ஸிங்கை ஊற்றிடலாம். நல்லா இந்த பைனாப்பிள் எசன்ஸ் நல்ல ஃப்ளேவர் அரோமா சூப்பராக வருது. பாருங்கள் எல்லா அந்த ரவா மிக்ஸிங்கை ஊற்றிட்டோம். இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். சுடுது. இப்போது ஒரு கடாயில் தண்ணி வச்சு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டு வந்து உள்ளே வந்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாங்களா புட்டிங், அதை எடுத்து ரவா மிக்ஸை இந்த தண்ணியில் ஸ்டாண்டில் வச்சிடலாம். வச்சுட்டு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடிடணும். ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கூட இருக்கலாம். பிளேட் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பிளேட் போட்டு மூடிக்கலாம். மூடிட்டு மேலே வந்து மூடி போட்டு மூடிடலாம். நமக்கு இப்படி மூடி போட்டு மூடும்போது இதில் ஆவி தண்ணி வரும். அந்த தண்ணி வந்து நமக்கு புட்டிங்கில் இறங்காத அளவுக்கு தான் மேலே பிளேட் போட்டிருக்கோம். நம்ம மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு 30 நிமிஷம் வேகட்டும். ஒரு 1/2 மணி நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள் நல்லா ஒரு 30 நிமிஷம் வேக வச்சுட்டேன். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பிளேட் மேலே தண்ணி இருக்கும், பார்த்து எடுக்கணும். நல்லா நமக்கு புட்டிங் வெந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கத்தியை வந்து சென்டராக குத்தி பார்த்துக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு. நமக்கு புட்டிங் எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இந்த பால் பவுடர் போட்டது பார்க்குறதுக்கு நமக்கு பால்கோவா மாதிரியே இருக்குது. புட்டிங் வந்து ரவை போட்ட மாதிரியே தெரியல, பால்கோவா மாதிரியே இருக்குது. இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 மணி நேரம் ஆற வச்சிடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம்னா சூப்பராக வரும். வெளியில் வச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் ஆறாது. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 மணி நேரம் ஆற வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். பாருங்கள் புட்டிங் வந்து நல்லா 1 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். நல்லா செட் ஆகிடுச்சு, சூப்பராக செட் ஆகிடுச்சு. இப்போ கத்தியால் வந்து நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுடலாம். சாப்பிட்றதுக்கும் நல்லா நமக்கு ஜில்லுன்னு கூலிங்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்றதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். கத்தியால் எடுத்து விட்டுட்டு மேலே ஒரு பிளேட் வச்சு அப்படியே கவுத்தி கொட்டிக்கலாம். அழகாக வந்துடுச்சு பாருங்கள். அருமையான புட்டிங் அழகாக வந்துடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பால் பவுடர் வேறு போட்டிருக்கோம். நல்லா சாப்பிட்றதுக்கு பால்கோவா மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து பால்கோவா மாதிரி இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சு வீடியோ போட மாட்டேன். நான் ஏற்கனவே செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்குவேன். பால் பவுடர் வேறு போட்டிருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புட்டிங் வந்து. சூப்பரான புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான புட்டிங் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம பாலும் வந்து கெட்டியான பால், தண்ணி ஊற்றாத பால் ஊற்றிருக்கோம். பத்தாததுக்கு நம்ம பால் பவுடர் வேறு போட்டிருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான புட்டிங்.
எப்படி இருக்குது பாருங்கள். நான் வந்து அந்த கேரமல் வந்து அதிகம் இல்லாமல் ஒரு 1/4 கப்பு அளவு சர்க்கரை போட்டதுனால நமக்கு கேரமல் அதிகம் இல்லை. ஏன்னா இதுவும் ஸ்வீட்டு, நம்ம ரவை மிக்சிங்லேயும் ஸ்வீட் போடும். அதனால் அதிகம் கேரமல் இல்லாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு கேக் மாதிரியே இருக்குது. பார்க்குறதுக்கு கேக்கு மாதிரியே இருக்குது. சூப்பரான ரவா புட்டிங் எப்படி இருக்குது பாருங்கள். அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு பால்கோவா மாதிரி இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ரவா புட்டிங் சூப்பராக செஞ்சுருக்கும். அருமையான ரவா புட்டிங் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.